வணக்கம். நம்மளோட சிறுகடிக்கும் அசிரியல பனக்குனி எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே விஜய் வந்து நினச்சிட்டு இருக்காங்க, இந்த மனோஜ் எந்த அளவுக்கு வந்துட்டான், நம்ம கிட்ட எது பேச மாட்டா, நம்ம என்ன சொல்கிறோம் அதுதான் முடிவுன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படிப்பட்டவனை எப்படி மாற்றி வச்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ரோகிணி மேலே ரொம்ப கோவப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இப்படி விட்டா சரிப்பட்டையாவது, கண்டிப்பாக அவங்களை பிரிச்சே ஆகணும், எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல, அவள் எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கா, அவளை எப்படி நம்ம நம்பி இவளை ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி விஜயாந்த் ஒரு பக்கம் நினச்சிட்டு நம்ம எப்படியாச்சும் பிரிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி விஜயாந்த் யோசிக்கிறாங்க. சரி பிரிக்கலாம் முடிவு பண்ணிட்டோம், ஆனால் எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி விஜயாந்த் யோசிச்சுட்டு இருக்காங்க. பேசாமல் டிவோர்ஸ் கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ தான் இங்கே மனோஜோட நமக்கு வருது, இந்த மனோஜ் டிவோர்ஸ்லாம் கொடுக்க மாட்டான், எப்படினாலும் தள்ளி போட்டு அந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி நம்மளே மனசை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் வந்து யோசிச்சுட்டு நம்ம பேசாமல் ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், அதுக்கப்புறம் நம்ம டிவோர்ஸை என்னமோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் முடிவு எடுக்கிறாங்க. சரி நம்ம இதுக்கு பார்வதிக்கிட்ட தான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து உடனே பார்வதிட்டுக்கு போகிறாங்க. போடனே இங்கே வந்து பார்வதி வந்து என்ன விஜய் என்ன அவசரமாக வந்திருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அவசரமெல்லாம் வரல, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு அதனால தான் வந்தேன் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி சரி விஜயா வா வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ தான் இங்கே விஜய் வந்து உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லு விஜயா என்னாச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்வதி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் விஜய் வந்து இந்த மாதிரி மனோஜ் வந்து அவனுக்கு கேரக்டரே சரியில்லை, அப்பப்போ லைட்டாக மாறிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த பார்வை வந்து ஆமாம் வளர்றான்ல, அப்பப்போ வயசாக அவன் மூஞ்சி எல்லாம் சேஞ்சஸாக தான் ஆக செய்யும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்வை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து ஓ அப்படியா எனக்கு தெரியவே தெரியாது பாரு, எங்கள் பாரு இப்பெல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே பார்வை வந்து என்ன விஜய் நீ இப்படி சொன்னால் மொட்டையாக சொன்னால் எனக்கு அப்படி தான் தெரியும், நீ ஏதாச்சும் கிளியராக சொன்னால் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்வை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து அதாவது அவனோட கேரக்டர் மாறிட்டு இருக்கு, அவள் மாற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து போச்சு போ, அப்போது என் வீட்டில் நடந்தது உங்கள் வீட்டில் நடக்க போதா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்வதி வந்து பயத்தை ஏற்றி விடுறாங்க. விஜயாக்கு என்ன பார்வதி சொல்லிட்டு இருக்கேன், அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட ஐடியா கேட்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி வந்து என்கிட்ட ஐடியாவா என்ன ஐடியான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து நான் உங்களை கண்டிப்பாக பிரிச்சாகணும், அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து பார்வதி வந்து இன்னும் விஜய் சொல்லிட்டு இருக்கேன், அவங்கள பிரிக்க போறியா, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களையும் பிரிக்க போகிற அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்வதி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து இங்கே பாரு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அது இல்லாமல் மனோஜுக்கு அவள் செட் ஆக மாட்டான்னு சொல்லி நல்லாவே தெரிஞ்சு போச்சு, அதனால தான் சொல்கிறேன் எனக்கு அவள் மருமகளாக வேணாம் விஜய் சொல்லிடுறாங்க. அப்போ வந்து பார்வதி வந்து என்ன விஜய் இவ்வளோ பெரிய வாக்கை யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் பார்த்து பொறுமையாக யூஸ் பண்ணால, அவள் என்ன பண்ணான் லைட்டாக ஒரு சின்ன போய் சொல்லிட்டா அவ்வளோதானே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து இங்கே லைட்டாக சின்னதாக போய் சொல்லிட்டாளா, என்ன பார்வதி என்ன நீ கொஞ்சம் இதே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, அது எப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கா, அது எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி வந்து இல்லை விஜய் என்னதான் இருந்தாலும் நம்மளோட மருமகளாச்சே, ஆனால் அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் பார்த்து போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்வதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து போதும் நீ விடு, சும்மா தேவையில்லாமல் அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காத, இப்போ நான் இதுக்கு சொன்னதுக்கு ஒரு ஐடியா கொடு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாரு விஜய் நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து போதும் நீ சொன்னதெல்லாம் கேட்டு தான் இப்போ நான் இங்கே வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி வந்து என்ன விஜய் இப்போதைக்கு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து ஆமாம் நீ சொல்லி தானே அவனை கல்யாணம் பண்ணேன், நீ கொஞ்சம் நல்லா விசாரிச்சு என்கிட்ட சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் வந்து கேட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்வதி வந்து ஓ அப்போ இப்போ ஏன்னால தான் இப்போ உன் பையனோட லைஃப் போயிடுச்சு அல்லாமல் ஒன்று நிம்மதியெல்லாம் போயிடுச்சு நீ அப்படி சொல்ல வர அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்வதி கேட்டுருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து இல்லை பார்வதி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் பொதுவாக சொல்ல வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா புரியுது, சரி எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட வேணால் சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து தெரிஞ்சவங்க யாருன்னா வீட்டு ஆளுங்களா இல்லை புரோக்கரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து இங்கே வந்து பார்வதி வந்து புரோக்கரை தான் தெரியும், நான் அவங்ககிட்ட கேட்டு சொல்லி வைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து சரி அது இல்லாமல் ரெண்டாவது கல்யாணம்லாம் சொல்லிட்டு இருக்காத, முதல் கல்யாணமாக சொல்லி அது இல்லாமல் இங்கே பெரிய தொழில் அதிபர் வர சொல்லி வை அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி சொல்லிடலாம் விஜயா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்வதி வந்து உடனே கால் பண்ணி அந்த புரோக்கருக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு பையனுக்கு பொண்ணு பார்க்கணும், அவன் பிஸ்னஸ் மேன் தான், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு தான் பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த புரோக்கர் வந்து சரிம்மா பார்க்குறேன், இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க சொன்னாங்கன்னா ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்வதின்னு சொல்லிடுறாங்க. வந்து
பார்வதி வந்து விஜய் அங்கே பாரு அவங்ககிட்ட சொல்லிட்டேன், அவங்க 4-5 ஃபோட்டோ இருக்காமா, ஸோ எடுத்து அனுப்புகிறேன், எது ஓகேன்னு சொல்லுங்கள், நான் வந்து அவங்க பேர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த புரோக்கர்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்வதி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து அப்படியா சரி சரி எங்கே அனுப்பிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை விஜயா வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்குள்ள ஸோ அவர் அனுப்பிட்டாரு. அனுப்பினோன்னே இந்த பாரு விஜய் இந்த ஃபோட்டோஸ்லாம் பாரு எப்படி இருக்குன்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து இவங்களாம் பணக்காரங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இவங்களாம் பணக்காரங்க, இந்த புரோக்கர் தெரியாதா, புரோக்கர் அவர் பேர் சொன்னால அந்த பணக்கார பொண்ணுங்க தான் பார்ப்பார் அவர், அப்படிப்பட்டவர் அவர் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து ஓ அப்படியா அப்போ ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை பார்க்குறாங்க. பார்த்த உடனே இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு, ஸோ இவங்க வீட்டுக்கிட்டே கொஞ்சம் பேச சொல்லலாம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிடுறாங்க. அப்போ வந்து பாரு வந்து இங்கே பாரு விஜய் நான் திருப்பி கேட்குறேன், இது கன்ஃபார்மாக நீ ஒரு முடிவு எடுத்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து என்ன பாரு நான் பாட்டு உள்ள கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டு அசாலாக சொல்லிட்டு இருக்கேன், நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், நீ ஃபோன் பண்ணி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்வதி கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி சரி நீ எதோ சொல்கிற நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸோ பார்வதி புரோக்கர் கால் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ நல்லாயிருக்குன்னு நான் திருப்பி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஸோ அவங்க வீட்டில் கொஞ்சம் பேசி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆദ്യമേ புரோக்கர் வந்து ஓகேங்கம்மா நான் பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி புரோக்கர் கட் பண்ணிடுறாங்க. பண்ண உடனே வந்து பார்வதி வந்து விஜயா சரி பேசி கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து சரி பார்வதி ஒரு வழியாக நீ ஒரு ஐடியா கொடுத்த, அது நல்லபடியாக நடந்தால் சூப்பர் தான் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கிளம்பி போயிடுறாங்க. போனோம்னா இங்கே பார்வதி நினைக்கிறாங்க என்ன இவன் நினச்சபடி பண்ணிட்டு இருக்கா, நம்ம அண்ணனுக்கு பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்வதி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே புரோக்கர் கால் பண்ணுறாங்க. பண்ண உடனே அவங்ககிட்ட சொல்லிட்டோமா, ஸோ அவங்களுக்கும் ஓகே மாதிரி சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஆனால் இந்த வீட்டாளுக்கு நம்பர் வேணால் கொடுங்களா அப்படின்னு சொல்லி இங்கே புரோக்கர் வந்து கேட்குறாரு. அப்போ தான் இங்கே விஜயா கிட்டே கேட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு வீட்டில் ஓகேம்மா, ஸோ நம்பர் கேட்குறேன் நம்பர் கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்வதி கேட்குறாங்க. அப்போ இந்த விஜயா வந்து என்ன பார்வதி கேள்வி, நம்ம எதுக்கு இது பண்ண சொன்னோம், டக்குன்னு நம்பர் கொடு என்கிட்ட நீ எல்லாம் கேட்கணுமா அப்படி சொல்லி விஜயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாருங்க சரி சரி அப்படின்னு சொல்லி ஸோ ஃபோனை கட் பண்ணேன், அந்த புரோக்கருக்கு அனுப்பினா நாங்கள் நம்பர் அனுப்பிட்டேன், நீங்கள் பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸோ இங்கே வந்து விஜயா கால் பண்ணுறாங்க. பண்ணோன்னே எங்களுக்கு பையன் ரொம்ப பிடிச்சி நீங்கள் வேணால் வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜயான்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா வந்து ஓ அப்படிங்களா சரிங்க சார் நாங்கள் வரோம் நாளைக்கு வரோமே அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து சரிங்க நீங்கள் வாங்க நாங்கள் ரெடியாக இருப்போம், எந்த டைமுக்கு வரீங்க மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் ரெடியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஸோ அங்கே வந்து பொண்ணு வீட்டில்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா வந்து சரிங்க நாங்கள் ஈவினிங்குள்ளே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஸோ விஜயாவை ஃபோனை கட் பண்ணிட்டு எப்படி நம்ம மனோஜை கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் விஜயாவுக்கு ஒரு யோசனை வருது, பேசாமல் நம்ம கோயிலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு மனோஜை கூட்டிகிட்டு போயிடுவோம், ஏன்னா பிஸ்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்க மந்திரம் பண்ணால் சரியாயிடும் சொல்லிட்டு அவனை ஏதாச்சும் சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி விஜயா நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே அவர் வேறு வேணுமே, அவர் இல்லைனா வேலைக்கு ஆகாது, ஸோ அவரும் கூட்டிகிட்டு போனோம், ஸோ அவரையும் நம்ம கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு அப்படி போய் பார்த்துட வேண்டியதான் அப்படின்னு விஜயா நினச்சிட்டு இங்கே அடுத்த நாள் காலையாக வந்து அண்ணன் மனோஜிட்ட எங்கே பாரு சாயங்காலம் வந்து நம்ம கோயிலுக்கு போனோம், ஏன்னா பிஸ்னஸ் வந்து ஒழுங்காக போக மாட்டேது, ஸோ போயிட்டு ஒரு மந்திரம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லி இங்கே வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் வந்து அப்படியாம்மா சரி நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோமா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிடுறாரு. அப்போ வந்து விஜயா வந்து சரிங்க நீங்கள் ரெடி ஆகிடுங்க நம்ம 3 பேர் தான் போக போகிறோம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து இங்கே ரோகிணி வந்து ஆண்டி நானும் வரலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் நீ எதுக்கு வரணும், நான் தான் சொல்கிறேன்ல 3 பேர் போதும் நாங்கள் 3 பேரும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ஸோ விஜய் வந்து மூஞ்சி அடித்த மாதிரி பேசுகிறாங்க. அதுமாதிரி சாயங்காலமாக வந்து ஆனோட இங்கே வந்து மனோஜ் அவசரமாக வராங்கம்மா என்னம்மா போகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டே போகலாம்டா நீ கொஞ்சம் ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படியே போகலாம்ல கோயிலுக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் குளிச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லி ஸோ மனோஜ் ரெடி ஆகிட்டு ஸோ வராங்க. வந்த உடனே இங்கே அண்ணாமலை என்ன போகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்க போவோம் அப்படின்னு சொல்லி ஸோ முத்து வந்த உடனே இன்னும் பேசாமல் முத்துக்காலே போயிடுவோமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை வந்து கேட்குறாரு. அப்போ வந்து விஜய் இல்லை அவனுக்கு வேலை இருக்கும் நம்ம போவோம் அப்படி சொல்கிறாங்க. வந்து என்ன திடீர்னு நம்ம பக்கம் லைட்டாக பாஸ் இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படி சொல்லி முத்து வந்து நினச்சிட்டு ஸோ உள்ளே போயிடுறாங்க. போனோன்றா இங்கே அவங்க 3 பேருமே கிளம்பி அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னா மனோஜ் வந்து இந்த மாதிரி எங்கே வந்திருக்கோம் சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து இங்கே வந்து விஜய் வந்து உனக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோண்டா அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஸோ அண்ணாமலைக்கும் மனோஜுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. அண்ணாமலை வந்து இன்னும் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி ஸோ அண்ணாமலை வந்து ரொம்ப கோவமாக திட்டுறாரு. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.